மக்களவைத் தேர்தலுக்கு இன்னும் ஒரு வாரமே உள்ள நிலையில் தமிழ்நாடு முழுவதும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். வாக்காளர்களை கவர்வதற்காக அனைத்து கட்சி தலைவர்களும் வேட்பாளர்களும் நூதனமான முறையிலும் அதிரடி பேச்சுக்களாலும் வாக்குகளை அறுவடை செய்து வருகின்றனர். மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பாக போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய ராகுல் காந்தி இன்று தமிழ்நாடு வருகிறார். நெல்லை, கோவையில் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ராகுல் காந்தி ஆதரவு திரட்டுகிறார். தமிழ்நாட்டில் இன்று முதல் 2 நாட்களுக்கு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிரச்சாரம் செய்ய உள்ளார். கோவையில் அண்ணாமலை, நீலகிரியில் எல்முருகன், பொள்ளாச்சியில் வசந்தராஜன், சிதம்பரத்தில் கார்த்தியாயினி ஆகியோரை ஆதரித்து பொதுக்கூட்டங்கள், ரோட் ஷோ என பிரச்சாரம் செய்ய உள்ளார். நீலகிரி ஆகிய மக்களவை தொகுதிகளில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் சுப்புராயன் மற்றும் திமுக வேட்பாளர் ஆர். ராசாவையும் ஆதரித்து முதலமைச்சர் பரப்புரை மேற்கொள்கிறார். 1000 ஸ்டாலின் வந்தாலும் அதிமுகவை தொட்டு பார்க்க முடியாது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆவேசமாக கூறினார். ஆரணி அதிமுக வேட்பாளர் ஜி.வி. கஜேந்திரனை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், உதயநிதி முதலமைச்சராக வருவதற்கு முயற்சிக்கிறார், ஆனால் அது நடக்காது என்றார். தமிழ்நாட்டிலேயே வீடு வாடகைக்கு எடுத்து சுற்றி சுற்றி வந்தாலும் பிரதமர் மோடியை தமிழ்நாடு மக்கள் ஆதரிக்க மாட்டார்கள் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். நெல்லை காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸை ஆதரித்து பேசிய அவர் தமிழ்நாட்டின் திட்டங்களை பட்டியலிட்டு கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். கோவை பாஜக வேட்பாளர் அண்ணாமலைக்கு ஆதரவாக ஆந்திர மாநில முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவின் மகன் நாரா லோகேஷ் பரப்புரை மேற்கொண்டார். பீலமேடு ரொட்டிக்கடை மைதானத்தில் வாக்குகளை சேகரிக்க வந்த அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கோவையில் பிரதமர் மோடி பங்கேற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலையின் செயல் பாஜக தொண்டர்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. மேடைக்கு வந்த பிரதமரின் அருகில் நின்றிருந்த மாநில தலைவர் அண்ணாமலை தன் பக்கத்தில் இருந்த பொள்ளாச்சி தொகுதி வேட்பாளர் வசந்தராஜனை அழைத்து பிரதமரின் பக்கத்தில் நிற்க வைத்தார். தூத்துக்குடி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட விட்டிலாபுரத்தில் திமுக வேட்பாளர் கனிமொழி தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், பிரதமர் மோடி எத்தனை முறை சுற்றி வந்தாலும் தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு நோட்டாவிற்கு கீழ்தான் ஓட்டு கிடைக்கும் என விமர்சித்தார். கலைஞர் தமிழ் மொழியை வளர்த்தாரோ இல்லையோ, கனிமொழியை நன்றாக வளர்த்தார் என தென்சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்திருக்கிறார். டி நகரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவருக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது திமுகவிற்கு பாஜக தான் போட்டி என்றார். அதிமுக அழிந்து போகும் என கூறும் அண்ணாமலை அழிந்து போவார் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கடுமையாக சாடியிருக்கிறார். மதுரையில் பிரச்சாரத்தின் போது பேசிய அவர், அதிமுக தலைவர்களை இழிவாக பேசும் அண்ணாமலையின் நாக்கு வெட்டப்பட வேண்டும் என ஆவேசமடைந்தார். தமிழ்நாட்டிற்கே வந்து திமுக குடும்பத்தை விமர்சிப்பதுதான் பிரதமருக்கு அழகா என திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் வேட்பாளர் தயாநிதி மாறனை ஆதரித்து பேசிய அவர், மோடி வித்தைகளை பார்த்து தமிழ்நாட்டு பிள்ளைகள் மயங்கி போகாமல் தடுத்தது கலைஞரின் குடும்பம் என குறிப்பிட்டிருக்கிறார். தூத்துக்குடி தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழியின் வாகனத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை செய்தனர். பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு சென்ற கனிமொழியின் வாகனத்தை வாகைக்குளம் பகுதியில் வழிமறித்த அதிகாரிகள் வாகனத்தில் பணம், பரிசுப் பொருட்கள் கொண்டு செல்லப்படுகிறதா என சோதனையிட்டு அனுப்பி வைத்தனர். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் பாரிவேந்தர் துறையூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். அப்போது தாம் 5 ஆண்டுகள் எம்பியாக இருந்தபோது செய்த சாதனைகளை எடுத்து கூறினார். மதுரை தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சு. வெங்கடேசனுக்கு ஆதரவாக நடிகர் கமல்ஹாசன் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், நவீன அரசியல் என்பது திட்டிக்கொள்ளும் அரசியலாக இருக்கக்கூடாது என்றும் திருத்திக் கொள்ளும் அரசியலாக இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார்.
நாமக்கல் தொகுதி அதிமுக வேட்பாளர் தமிழ்மணியை ஆதரித்து நடிகை கௌதமி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாடரைக்கேட்டில் முன்னாள் அமைச்சர் தங்கமணியோடு இணைந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் வேட்பாளர் தமிழ்மணி என்பதற்கு பதிலாக ஈரோடு வேட்பாளர் அசோக்குமார் பெயரை கூறியதால் சிரிப்பலை எழுந்தது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் கணவர் டிடிவி தினகரனுக்காக அவரது மனைவி அனுராதா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மக்களிடையே நகைச்சுவையாக பேசிய அனுராதா, குக்கர் மாதிரி தானே டிடிவி தினகரனின் முகமும் குண்டாக இருக்கும் என கூறி சிரிப்பூட்டினார். சிபிஐ, வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை ஆகியவைதான் பாஜகவின் கூட்டணி கட்சிகள் என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். சிங்கம்புணரியில் தனது மகன் கார்த்தி சிதம்பரத்தை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட அவர் ஆளும் கட்சியில் இருப்பவர்கள் அனைவரும் புனிதர்களா என வினவினர். அரக்கோணம் தொகுதியில் எம்பியாக உள்ள ஜெகத் ரட்சகன் 15 ஆண்டுகளாக இந்த தொகுதிக்கு எந்த வளர்ச்சி திட்டங்களையும் கொண்டு வரவில்லை என அதிமுக துணை கொறடா ரவி குற்றம் சாட்டினார். காவேரிப்பாக்கத்தில் வேட்பாளர் எல். விஜயனை ஆதரித்து பல பகுதிகளில் அரக்கோணம் ரவி பிரச்சாரம் செய்தார். கேஸ் சிலிண்டரை பார்த்தால் அடுப்பு எரியுதோ இல்லையோ அதன் விலையால் பெண்களின் அடிவயிறுதான் எரிகிறது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். விழுப்புரம் விசிக வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து பேசிய அவர் பானை சின்னத்திற்கு வாக்களிக்க மக்களை கேட்டுக்கொண்டார். தூத்துக்குடி எம்பி கனிமொழி மன்னர் பரம்பரை போல வாழ வேண்டும் என ஆசைப்படுவதாக அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணி குற்றம் சாட்டியிருக்கிறார். ஓட்டப்படாரத்தில் பிரச்சாரத்தில் பேசிய அவர் தன்னை மக்கள் எம்பி ஆக்கினால் வாரத்திற்கு ஒரு நாள் தொகுதியிலேயே தங்கி மக்கள் பணி செய்வதாக உறுதியளித்தார். குன்னக்குடிக்கு அன்னக்காவடி எடுத்தாலும் மோடியால் ஜெயிக்க முடியாது என அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்திருக்கிறார். வேலூர் மாவட்டம் பெரும்பாடியில் கதிர் ஆனந்தை ஆதரித்து பேசிய அவர் முதலமைச்சர் யாரை கை காட்டுகிறாரோ அவர்தான் அடுத்த இந்திய பிரதமர் என கூறியிருக்கிறார். மதுரை உசிலம்பட்டியில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட நடிகர் கார்த்திக் அமரன் பட பாடலை பாடி மக்களிடம் வாக்கு சேகரித்தார். தேனி வேட்பாளர் நாராயணசாமியை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் RB உதயகுமாருடன் இணைந்து நடிகர் கார்த்திக் பிரச்சாரம் மேற்கொண்டார். பிரதமர் மோடி சாமிக்கான அரசியலை செய்வதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் பூமிக்கான அரசியலை செய்து கொண்டிருப்பதாகவும் நடிகர் கருணாஸ் தெரிவித்திருக்கிறார். தேனி திமுக வேட்பாளர் தங்க தமிழ்செல்வனை ஆதரித்து பேசிய அவர் பாஜக மதத்தை வைத்து மக்களை பிரித்தாள்வதாக குற்றம் சாட்டினார். திமுக எம்பிக்கள் கடந்த 5 ஆண்டுகளாக மக்களவையில் தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பேசியதே இல்லை என நடிகர் சிங்கமுத்து விமர்சித்தார். திருச்சி அதிமுக வேட்பாளர் கருப்பையாவை ஆதரித்து புதுக்கோட்டையில் பேசிய அவர் அதிமுகவிற்கு வாக்களித்தால் தமிழகம் புது பொலிவுடன் விளங்கும் என்றார். திருவள்ளூர் தொகுதிக்கு உட்பட்ட திருமணிசை பகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது வாகனத்தின் மீதேறிய சிறுமி ஒருவர் தாமரைப்பூவை கொடுத்து வேட்பாளரை வரவேற்றார். எதிர்க்கட்சியின் சின்னம் என்றாலும் சசிகாந்த் அதனை கனிவோடு பெற்றுக்கொண்டார். மதுரை மாவட்டம் மேலூரில் தேர்தல் பறக்கும் படையினரின் சோதனையில் 2,16,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. அசோக் என்பவர் ஓட்டி சென்ற சரக்கு வாகனத்தில் சோதனை செய்த அதிகாரிகள் அதில் இருந்த பணத்திற்கு உரிய ஆவணங்கள் இல்லாததால் பறிமுதல் செய்தனர். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு திருச்சியில் துணை ராணுவத்தினர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து கொடி அணிவகுப்பு நடத்தினர். மக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் இந்த ஊர்வலம் நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் SSLC விடைத்தாள் திருத்தும் பணிகள் இன்று தொடங்குகின்றன. 88 மையங்களில் நடைபெறும் இந்த பணிகளை அடுத்த 8 வேலை நாட்களில் நிறைவு செய்ய ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் திட்டமிட்டபடி தேர்வு முடிவுகள் மே 10ஆம் தேதி வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் வெப்ப அலையை எதிர்கொள்வது தொடர்பான தயார் நிலை குறித்து பிரதமர் மோடி உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இயல்பான மற்றும் அதிகபட்ச வெப்பநிலை கணிப்புகள், மத்திய மற்றும் மேற்கு தீபகற்ப இந்தியாவில் அதிகபட்ச வெப்ப அலை தாக்கம் ஆகியவை குறித்து இந்த கூட்டத்தில் பிரதமருக்கு விளக்கப்பட்டது.
சிஏஏ சட்டத்தை எதிர்த்து நாட்டுக்காக ரத்தம் சிந்த தயார் என மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி அதிரடியாக தெரிவித்துள்ளார். ரம்ஜான் தொழுகை கூட்டத்தில் பேசிய அவர் மேற்கு வங்கத்தில் குடியுரிமை திருத்தச் சட்டம், தேசிய குடிமக்கள் பதிவேடு, பொது சிவில் சட்டத்தை ஏற்க மாட்டோம் என உறுதியளித்தார். மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தேர்தல் பத்திர ஊழல் வழக்கில் பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்களை சிறையில் அடைப்போம் என பீகார் முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் மகள் மிசா பாரதி ஆவேசமாக தெரிவித்துள்ளார். இவரது இந்த கருத்துக்கு பாஜக தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். ஆந்திராவில் முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மற்றும் பவன் கல்யாண் ஆகியோர் கிழக்கு கோதாவரி பகுதியில் மாபெரும் சாலை பேரணியை நடத்தினர். மக்களவைத் தேர்தலோடு சட்டமன்ற தேர்தலும் அம்மாநிலத்தில் நடைபெறவுள்ள நிலையில் மீண்டும் ஆட்சியை பிடிக்க சந்திரபாபு நாயுடு தீவிரம் காட்டி வருகிறார். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் செய்தி தொடர்பாளர் ரோகன் குப்தா பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார். குஜராத்தைச் சேர்ந்த இவரை அகமதாபாத் கிழக்கு தொகுதியின் வேட்பாளராக காங்கிரஸ் கட்சி அறிவித்தது. ஆனால் அவர் போட்டியிட மறுத்துவிட்டு கட்சியில் இருந்து விலகினார். எமர்ஜென்சி காலத்தில் சிறையில் இருந்த தமக்கு தாயின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள பரோல் கூட தரப்படவில்லை என அமைச்சர் ராஜ்நாத் சிங் உருக்கமாக தெரிவித்தார். செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர் எதிர்க்கட்சிகள் பாஜக ஆட்சியை அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி என விமர்சிப்பதற்கு பதிலடி தந்தார். ஹரியானாவில் சாலையோர மரத்தில் பள்ளி பேருந்து மோதி 6 மாணவர்கள் பலியான சம்பவம் தொடர்பாக பள்ளி முதல்வர் உள்பட மொத்தம் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ரம்ஜான் தினத்தன்று விடுமுறை அளிக்காமல் பள்ளியை இயக்கியதாக 3 மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் உள்ள சித்தி விநாயகர் கோவிலில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தலைவரும் மேலாண் இயக்குநருமான முகேஷ் அம்பானி சாமி தரிசனம் செய்தார். பல்வேறு பூஜைகள் செய்து விநாயகரை வழிபட்ட அவருக்கு அர்ச்சகர்கள் பூஜை செய்த பிரசாதங்களை வழங்கினர். டெல்லி குருகிராமில் ஸ்விக்கி டெலிவரி பாய் அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள வாடிக்கையாளர் வீட்டில் வாசலில் வைத்திருந்த நைக் பிராண்டட் ஷூவை திருடிச் சென்ற சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. இது தொடர்பான சிசிடிவி காட்சியும் இணையத்தில் வைரலாகி வருகிறது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அதிமுக எம்எல்ஏ அர்ஜுனனுடன் அக்கட்சி நிர்வாகி ஒருவர் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அதிமுக நிர்வாகி ரவி என்பவர் தனக்கு உண்டான பதவியை பாமகவில் இருந்து வந்தவருக்கு வழங்கியது குறித்து எம்எல்ஏவிடம் கேட்டு தகராறில் ஈடுபட்டார். தஞ்சாவூர் மாவட்டம் நாஞ்சிக்கோட்டை அருகே குடும்பத் தலைவரை இழந்த இஸ்லாமிய குடும்பத்திற்கு சீர்வரிசையாக சென்று பொதுமக்கள் ரம்ஜான் விருந்தளித்தது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை ஜோதி அறக்கட்டளையுடன் இணைந்து பிரியாணி விருந்து வைத்தனர். சிவகங்கையில் ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் எடுத்த நபருக்கு பயன்படுத்த முடியாத நிலையில் பழைய ரூபாய் நோட்டுகள் வந்ததால் அவர் அதிர்ச்சி அடைந்தார். ஆயுதப்படை அருகே உள்ள எஸ்பிஐ வங்கியின் ஏடிஎம்மில் பணம் எடுத்த வெங்கடேஷ் என்பவருக்கு பழைய நோட்டுகள் வந்ததை அடுத்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்தார். விருதுநகர் மாவட்டம் தளவாய்புரம் பகுதியில் இறந்தவர் உடலை எடுத்து செல்லும் வழியை கோவில் விழா கமிட்டியினர் அடைத்ததை எதிர்த்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். சென்னை ஜாஃபர்கான்பேட்டையைச் சேர்ந்த 14 வயது சிறுவன் அடையாறு கூவம் நதியில் மூழ்கி உயிரிழந்தார். விஜயகுமார் என்பவரது மகன் தனுஷ் கூவம் நதிக்கரை ஓரம் தன் நண்பர்களோடு விளையாடிக் கொண்டிருந்த போது ஆற்றில் இறங்கியதாக கூறப்படுகிறது. திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு கை குழந்தையோடு சென்ற பெண் பக்தர் ஒருவரை கோவில் நிர்வாகத்தினர் வெளியே தள்ளியதாக கூறப்படும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனி வரிசையில் செல்ல அனுமதிக்காமல் வெளியேற்றிய கோவில் நிர்வாகத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பெண் வலியுறுத்தி வீடியோ வெளியிட்டுள்ளார். ரம்ஜான் விடுமுறையை கொண்டாட கொடைக்கானலுக்கு படையெடுத்த சுற்றுலா பயணிகளால் அங்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வியாழக்கிழமையன்று காலை முதல் மாலை வரை ஏராளமானோர் வருகை தந்ததால் பல்வேறு பகுதிகளில் நீண்ட வரிசையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன.
திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் கர்நாடக சிறப்பு காவல் படையினர் இருவர் பரிதாபமாக உயிரிழந்தனர். அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு திரும்பிய போது சிறப்பு காவல் படையினர் வந்த வாகனமும் அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதின. திருவள்ளூரில் பெண்ணை கிண்டல் செய்ததாக தனியார் நிறுவன ஆடிட்டர் அடித்து கொலை செய்யப்பட்டார். பெண் அளித்த புகாரின் பேரில் திருவள்ளூர் மகளிர் காவல் நிலையத்தில் ஆஜராக வந்த ராபர்ட் என்பவரை பெண்ணின் சகோதரன் தலையில் தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். மாலத்தீவு நாட்டின் சுற்றுலா அமைப்பு ஒன்று இந்தியாவின் முக்கிய நகரங்களில் ரோட் ஷோக்களை நடத்தப் போவதாக அறிவித்துள்ளது. இதுகுறித்து மாலத்தீவுகள் சுற்றுலா முகவர்கள் மற்றும் சுற்றுலா ஆபரேட்டர்கள் சங்கம் இந்திய உயர் அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. IPL தொடரில் பெங்களூரு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மும்பை அணி அபார வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த பெங்களூரு அணி 20 ஓவர்கள் முடிவில் 196 ரன்களை எடுத்தது. அடுத்து விளையாடிய மும்பை அணி 15.3 ஓவர்களிலேயே 199 ரன்களை எடுத்து வெற்றி பெற்றது. பெங்களூரு அணிக்கு எதிரான IPL லீக் ஆட்டத்தில் மும்பை அணி வீரர்கள் ஈஷான் கிஷான், சூரியகுமார் ஆகியோர் வான வேடிக்கை காட்டினர். ஈஷான் கிஷான் 34 பந்துகளில் 5 சிக்சர்கள் 7 பவுண்டரிகளோடு 69 ரன்களை எடுக்க, அடுத்து களமிறங்கிய சூரியகுமார் 19 பந்துகளில் 4 சிக்சர்கள் 5 பவுண்டரிகளோடு 52 ரன்களை விளாசினர். IPL வரலாற்றில் அதிக முறை டக் அவுட் ஆன வீரர்கள் பட்டியலில் தினேஷ் கார்த்திக் மற்றும் ரோஹித் சர்மாவுடன் மேக்ஸ்வெல் முதலிடத்தை பகிர்ந்துள்ளார். நேற்று நடைபெற்ற மும்பைக்கு எதிரான ஆட்டத்தில் பெங்களூரு வீரர் மேக்ஸ்வெல் டக் அவுட் ஆனார். இது IPL வரலாற்றில் அவர் டக் அவுட் ஆவது 17வது முறையாகும். நடப்பு IPL தொடரில் அதிகபட்சமாக 10 விக்கெட்டுகளை கைப்பற்றிய மும்பை அணியின் வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா பர்பிள் கேப்பை தன்வசப்படுத்தினர். பெங்களூரு அணிக்கு எதிரான போட்டியில் 4 ஓவர்களை வீசி 21 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்த அவர் 5 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். பும்ரா தங்கள் அணியில் இருப்பதை பாக்கியமாக கருதுவதாக மும்பை இந்தியன்ஸ் அணி கேப்டன் ஹர்திக் பாண்டியா பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். பும்ராவிடம் உள்ள அனுபவம் மற்றும் நம்பிக்கையின் அளவு மிகப்பெரியது எனவும் ஹர்திக் பாண்டியா புகழ்ந்திருக்கிறார். மும்பைக்கு எதிரான போட்டியில் 9 பந்துகளுக்கு 3 ரன்களை மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்த விராட் கோலியை பாகிஸ்தான் அணியின் முன்னாள் நட்சத்திர வீரர் ஜுனையத் கான் விமர்சித்திருக்கிறார். அவர் வெளியிட்ட எக்ஸ் பதிவில் கோலி ஆட்டமிழந்த போது வைத்திருந்த 33.33 என்ற ஸ்ட்ரைக் ரேட்டை குறிப்பிட்டிருக்கிறார். மும்பை அணிக்கு எதிரான போட்டியில் வேகப்பந்து வீச்சாளர் மத்வால் வீசிய பந்து பெங்களூரு அணி கேப்டன் டுப்ளசிஸின் அடிவயிற்றுக்கு கீழ்ப்பட்டதில் அவர் வலியால் நிலை குலைந்து கீழே அமர்ந்தார். அப்போது ஈஷான் கிஷான் அவரிடம் சென்று நக்கல் அடித்த காட்சி வைரலாகி இருக்கிறது. IPL தொடரில் இன்று நடைபெறவுள்ள 26வது லீக் ஆட்டத்தில் லக்னோ மற்றும் டெல்லி அணிகள் மோத உள்ளன. லக்னோவில் உள்ள எகானா ஸ்போர்ட்ஸ் சிட்டி மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி நடைபெறவுள்ளது. வரும் T20 உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் விராட் கோலியை தேர்வு செய்யக்கூடாது என மேக்ஸ்வெல் ஜாலியாக தெரிவித்திருக்கிறார். விராட் கோலியை போன்ற வீரர் இந்திய அணியில் இருப்பது தங்களை போன்ற எதிரணிகளுக்கு ஆபத்து என அவர் கூறியுள்ளார். படிப்பை முடித்ததும் கனடா நாட்டுக்கு சென்று அங்கு கிரிக்கெட்டில் விளையாடுவதற்கு திட்டமிட்டிருந்ததாக பும்ரா தெரிவித்திருக்கிறார். இந்திய அணியில் இடம் கிடைப்பது மிகவும் கடினம் என்று நினைத்தபோது அம்மா அதை தடுத்ததால் தான் தற்போது இந்தியாவிற்காக விளையாடுவதாக பும்ரா கூறியிருக்கிறார். ரஷித் கானை போன்ற வீரர் அணியில் இருக்க வேண்டும் என்று அனைவரும் விரும்புவார்கள் என குஜராத் அணியின் கேப்டன் சுப்மன் கில் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். கடைசி பந்தில் ஆட்டத்தை வெல்வது ஒரு அற்புதமான உணர்வு என்றும் ரஷித் கான் தரமான வீரர் என்றும் கில் புகழ்ந்திருக்கிறார். பண மோசடி வழக்கில் ஹர்திக் பாண்டியாவின் சகோதரர் வைபவ் பாண்டியாவை மும்பை குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். குருணால், ஹர்திக், வைபவ் மூவரும் இணைந்து தொடங்கிய நிறுவனத்தில் இருவருக்கும் தெரியாமல் தன்னுடைய லாப விகிதத்தை அதிகரித்து மோசடி செய்ததாக வைபவ் மீது புகார் அளிக்கப்பட்டது.
சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய சாம்பியன்ஷிப் பேட்மிண்டன் தொடரில் இந்தியாவைச் சேர்ந்த HS பிரணாய் இரண்டாவது சுற்றில் லின் சுனை எதிர்கொண்ட போது 18-21, 11-21 என்ற நேட்சர் கணக்கில் தோல்வியடைந்தார். இதேபோல பெண்களுக்கான ஒற்றையர் பிரிவில் PV சிந்து ஹாய் யூயிடம் வீழ்ந்தார். நடிகரும் அதிமுக நட்சத்திர பேச்சாளருமான அருள்மணி காலமானார். அழகி, பொன்னுமணி, தர்மசீலன், கருப்பு ரோஜா உள்ளிட்ட 90 படங்களில் இவர் நடித்திருக்கிறார். இந்த நிலையில் தேர்தல் பிரச்சாரத்திற்காக வெளியூர் சென்ற அருள்மணி ஓய்வுக்காக சென்னை வந்த நிலையில் திடீர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். நடிகர் விஜய் நடித்துள்ள கோட் திரைப்படம் செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு செப்டம்பர் 5ஆம் தேதி படம் வெளியாகும் என இயக்குநர் வெங்கட் பிரபு எக்ஸலத்தில் போஸ்டர் வெளியிட்டு அறிவித்துள்ளார். இயக்குனர் அறிவழகனின் இயக்கத்தில் நடிகர் ஆதி கதாநாயகனாக நடிக்கும் சப்தம் படத்தின் டீசர் இன்று மாலை 6 மணிக்கு வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. இப்படத்தில் லட்சுமி மேனன், சிம்ரன், லைலா மற்றும் ரெடின் கிங்ஸ்லி ஆகியோரும் நடித்துள்ளனர். ரசிகர்களுக்கு நடிகர் ஷாருக் கான் ரம்ஜான் வாழ்த்துக்களை கூறியிருக்கிறார். மும்பையில் உள்ள மன்னத்தில்லத்திற்கு வெளியே காத்திருந்த ரசிகர்களை நோக்கி வீட்டின் பால்கனியில் இருந்தவாறு நடிகர் ஷாருக் கான் கையசைத்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளார். நடிகை சமந்தா பல்வேறு கவர்ச்சிகரமான புகைப்படங்களை வெளியிட்டு ரசிகர்களின் மனதை கொள்ளையடித்து வருகிறார். கருப்பு கலர் கோட் சூட் அணிந்து கொண்டு அதனை புகைப்படம் எடுத்து இட்ஸ் ஃபேஷன் பேபி என்ற தலைப்பில் அவரது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளது ரசிகர்கள் மத்தியில் லைக்குகளை குவித்து வருகிறது. நடிகை ஜான்வி கபூர் தனது காதலனும் மகாராஷ்டிரா முன்னாள் முதலமைச்சர் சுஷில் குமார் ஷிண்டேயின் பேரனுமான ஷிகர் பகாரியாவை விரைவில் திருமணம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கிடையே காதலரின் பெயர் பொறித்த நெக்லஸை ஜான்வி கபூர் அணிந்துள்ள புகைப்படம் வைரலாகியுள்ளது. மாற்றுத்திறனாளி மகளை பள்ளிக்கு அழைத்து செல்ல ஏதுவாக பெண்ணுக்கு நடிகர் ராகவா லாரன்ஸ் இருசக்கர வாகனம் வழங்கி அவரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறார். சின்னத்திரை பிரபலம் KPY பாலாவுடன் இணைந்து பெண்ணின் வீட்டிற்கு சென்று நடிகர் ராகவா லாரன்ஸ் இருசக்கர வாகனத்தை வழங்கியுள்ளார். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் பிரசித்தி பெற்ற நாடியம்மன் திருக்கோவிலில் பங்குனி பெருந்திருவிழா தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. செண்டை மேளம் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்த தேரினை பக்தர்கள் பக்தி கோஷங்களை எழுப்பியவாறு வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரி ஸ்ரீ பாலமுருகன் கோவிலில் பங்குனி மாத கிருத்திகையை ஒட்டி பக்தர்கள் அகல் விளக்குகளை ஏந்தி வழிபாடு நடத்தினர். ஆறுகோண தெப்பக்குளத்திற்கு ஊர்வலமாக அழைத்து வரப்பட்ட சுவாமிக்கு மங்கள தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் தலைவநாயக்கன்பட்டி கிராமத்தில் உள்ள பத்ரகாளியம்மன் கோவிலில் பங்குனி திருவிழாவையொட்டி முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. கோவிலில் இருந்து மேளதாளங்களோடு 504 பெண்கள் முளைப்பாரிகளை தலையில் சுமந்து வான வேடிக்கைகளோடு ஊர்வலமாக சென்று மலற்றாற்றில் கரைத்தனர். தேனி மாவட்டம் மேல சொக்கநாதபுரத்தில் உள்ள காளியம்மன் கோவிலில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. விரதம் கடைபிடித்த பெண்கள் தலையில் முளைப்பாரி மற்றும் கரகம் சுமந்து மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக சென்றனர். கரூர் மாவட்டம் தான்தோண்டி மலையில் உள்ள முத்துமாரியம்மன் பகவதியம்மன் கோவிலில் பங்குனி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. விழாவில் முத்துமாரியம்மன் கம்பமும் பகவதியம்மன் கரகமும் அமராவதி ஆற்றுக்கு அனுப்பும் நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். எலான் மஸ்கின் டெஸ்லா நிறுவனம் இந்தியாவில் மின்சார வாகனம் உற்பத்தி ஆலையை அமைக்க உள்ள நிலையில் அதற்காக ரிலையன்ஸ் நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. குஜராத் அல்லது மகாராஷ்டிராவில் அமையும் இந்த உற்பத்தி ஆலைக்கு டெஸ்லா நிறுவனம் $2 பில்லியன் தொகையை முதலீடு செய்கிறது. பஜாஜ் நிறுவனம் பஜாஜ் பல்சர் NS 400 மாடல் பைக்கை மே 3ஆம் தேதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக அறிவித்துள்ளது. ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ள 400cc பைக் விற்பனைக்கு சவால் விடும் வகையில் பஜாஜ் பல்சர் NS 400 மாடல் அறிமுகம் செய்ய பஜாஜ் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது.
MG நிறுவனம் தனது ஹெக்டர் காரின் பிளாக் ஸ்டார்ம் எடிஷனை நீண்ட எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் அறிமுகம் செய்துள்ளது. இந்த காரின் விலையை பொறுத்தவரை 5 விதமான வேரியண்ட்டுகளில் விற்பனைக்கு வந்துள்ளது. இதன் விலை 21.24 லட்சம் ரூபாயில் தொடங்கி 22.75 லட்சம் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய சந்தையில் அறிமுகம் செய்யப்பட்ட கிரெட்டா SUV சுமார் 3 மாதங்களில் 1 லட்சம் கார் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கார் தயாரிப்பு நிறுவனமான ஹூண்டாய் நிறுவனம் ஃபேஸ்லிப்ட் செய்யப்பட்ட கிரெட்டா SUV காரை ஜனவரி 16ஆம் தேதி விற்பனைக்கு அறிமுகம் செய்தது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.